So hi guys, என் பேர் சூரஜ் குமார் and today இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் டிஸ்பிளே டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து CSS3 லிஸ்ட் தான். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி HTML எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து CSS3ல் லிஸ்ட்டை எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லிஸ்ட் ஸ்டைல் டைப், லிஸ்ட் டைப் பொசிஷன் அண்ட் லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் அண்ட் லிஸ்ட் ஸ்டைல் வந்து இது அந்த ஷார்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. சரி வாங்க இதுக்கு அவுட்புட் இதுக்கு கோடிங் அவுட்புட் பார்ப்போம். ஸோ நான் இங்கே வந்து ஆல்ரெடி HTML ஸ்கெலிட் வந்து எழுதி வச்சுருக்கேன். நான் பாடி டேக்கில் வந்து UL டேகு, ஸோ LI வந்து 1, LI வந்து 2, LI வந்து 3 இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ நான் வந்து பாடி ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து இன்டர்னல் CSS ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு டாட் சாரி இது என்ன போடுறதுன்னா 1 போடுவோம். சரி 1. ஸோ 1ல் வந்து என்னன்னா ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து சர்க்கிள்னு போடுறாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் 1. சரி இப்போ நம்ம வந்து அவுட்புட் பார்ப்போம் இதுக்கு. ஸோ வந்து இதுதான் அவுட்புட். உங்களுக்கு இந்த புல்லட் வந்து சர்க்கிளாக இருக்குது. இதோட டிஃபால்ட் வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ ஸோ இதில் டிஃபால்ட் வந்து டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்க் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இன்புட் டைப் டிஸ்க் போட்டாலும் அது வந்து டிஃபால்ட் ஒன்று, அது வந்து ஒன்றும் மாறாது. ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் டிஸ்க் போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து கிளாஸ் 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்றுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து டிஸ்க்கு. ஸோ அடுத்து வந்து ஸோ லிஸ்ட் டைப் வந்து லோவர் ஆல்ஃபா. ஸோ இந்த லோவர் ஆல்ஃபான்னு என்னென்னா நம்ம ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஒரு லோவராக காட்டுவோம், ஸ்மால் சைஸில் காட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸில் காட்டுது. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து அப்பர் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது. ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து அப்பர் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்பர் ஆல்ஃபா வந்து இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து கேபிட்டல் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ வந்து ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து இப்போ நான் ஸ்கொயர்னு போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், சின்னதாக வரும் அது. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வருது சின்னதாக. ஸோ அடுத்து வந்து
லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு போட்டால் ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து 6ன்னு போடுறது. ஸோ 6 6வது வந்து லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் நன்னு கொடுத்துருக்கேன், அதனால் ஒன்றும் டிஸ்பிளே ஆகாதீங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் போடுறேன். உங்களுக்கு லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ SCVN7 வந்து ஸோ லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் வந்து என்னதுன்னா இன்சைட். ஸோ இன்சைட்னா எப்படி டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இன்சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ மேலே வந்து எங்கே அந்த எலமெண்ட் அந்த லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்த புல்லட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து அவுட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் அவுட் சைடு போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். உங்களுக்கு போட்டு காமிக்கும் எப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து அவுட் சைட் போடுறேன். ஸோ அவுட் சைட் போட்டால் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து லிஸ்ட்டு ஸ்டைல் இமேஜ் நான் பார்ப்போம். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ்னால் ஸோ யூஆர்எல்ல போட்டு நம்ம யூஆர்எல் வந்து 1.png டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் பேர் நமக்கு வந்து இமேஜ் டிஸ்பிளே ஆகும்னா நம்ம வந்து லிஸ்ட் ஸ்டைல் இமேஜும் போட்டுக்கலாம். பட் அந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கணும். சின்ன சைஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் இது புல்லட்டுக்கு. ஸோ இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இமேஜ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கணும். அது கிஃப் இமேஜாக இருக்கணும். இது ஏதாச்சும் ஒரு இமேஜாக இருக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கணும். எந்த அளவுனா இந்த அளவு இருக்கணும். இந்த அளவு இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக புல்லட் பாயிண்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸை கூட நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து HTML எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்க்கலாம். ஸோ இந்த CSSல வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா டேபிள் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், அழகாக டிசைன் பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம். அண்ட் ரெஸ்பான்சிவாக நம்ம டிசைன் பண்ணலாம் டேபிளை. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்டரு, வித் ஹைட்டு, அலைன்மெண்ட்டு, பேடிங், இந்த 4 தான் பார்க்க போகிறோம் நம்ம. சரி வாங்க இப்போ நம்ம வந்து கோடிங் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஒரு கோடு தெரியுது. அந்த கோடில் வந்து இது வந்து மெட்டா டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து சைட் வந்து ரெஸ்பான்சிவ் வந்து டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு இது. ஸோ இப்போ வந்து நான் டேபிள் டி ஹெட்டுன்னு போட்டுக்கிறேன். டி ஹெட்டு TR டேபிள் ரோ டேபிள் ஹெட்டிங்கு நேமு TH இந்த இமெயில் TH வந்து ஏஜ். இப்போ டி பாட்டில் வந்து TR இப்போ டிடியில் வந்து சூரஜ்னு போடுறேன். இப்போ நான் டிடிங்கிற டேபிள் டேட்டா, THங்கிற டேபிள் ஹெட்டிங். ஸோ வந்து sk123@gmail.com. ஏஜ் வந்து 20. ஸோ இப்போ நான் இதே வந்து ஒரு 3 டைம்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டேபிள் வந்து இப்படி இருக்குது, எந்த பார்டரும் இல்லாமல் எந்த இது இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்டர் போட்டு காமிக்கிறேன் டேபிளில். ஸோ பார்டர் போடுறதுக்கு இங்கே வந்து ஸ்டைல் டேக் போடுறோம். ஸோ ஸ்டைல் டேக் போட்டு டேபிளில் டேபிள் THTD. ஸோ இதுக்கு வந்து ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல், ஸோ 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்டர் டிஸ்பிளே ஆகாது, பட் பார்டர் வந்து டபுளாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ டபுளாக டிஸ்பிளே ஆகுது. இது வந்து சிங்கிள் பார்டரை குறைக்கணும்னா அது வந்து பார்டர் கொலாப்ஸ் வந்து கொலாப்ஸ். இப்போ வந்து கொலாப்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து இப்போ சின்னதாக இருக்குது, அது பெருசாக்கும். இப்போ நம்ம ஹைட் அண்ட் வித்தை பார்ப்போம். ஸோ டேபிளோட லென்த் வந்து வித்து வந்து 100 பிக்சலாக இருக்கும், வித்து வந்து 100% இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் இப்போ போடுறோம் உங்களுக்கு. ஸோ போட்டு டேபிள் வந்து வித்து வந்து 100% ஆச்சு. ஸோ இப்போ ரோவும் காலமும் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஒரு 50 பிக்சலாக இருக்கும். அதுக்கு வந்து ஹைட் இப்போ போடுறேன். ஹைட் வந்து ஒரு 50 பிக்சல். ஸோ ஹைட் வந்து 50 பிக்சல் போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ரோவும் காலமும் உங்களுக்கு வந்து 50 பிக்சல் டிவைட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம அலைன்மெண்ட் பார்த்துருவோம். ஸோ அலைன்மெண்ட் வந்து என்னன்னா ஸோ அது வந்து THTDன்னு வேணும். ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து இப்போ நான் வந்து ரைட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ மொத்தமாக ரைட்டு போயிடும். லெஃப்ட் வந்து டிஃபால்ட்டு. நம்ம வந்து சென்டரில் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ சென்டரில் டிஸ்பிளே பண்ணால் இந்த சென்டரு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து வெர்டிக்கல் அலைன் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் அலைன் இப்போ காட்டுறேன் எப்படின்னு. ஸோ வெர்டிக்கல் அலைன் வந்து நான் பாட்டம் போடுறேன் நினைப்பேன் உங்களுக்கு. ஸோ பாட்டம் போட்டால் இது வந்து இப்போ இந்த டேட்டா வந்து பாட்டமில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாட்டம் கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து பேடிங் பார்த்துருவோம். இந்த டேபிள் எப்படி நம்ம பேடிங் கொடுக்குறோம் பார்ப்போம். அது பேடிங் கொடுக்க முன்னாடி இந்த ஹைட் வந்து நம்ம கமெண்ட்ரி போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி ஆச்சு. இப்போ ஒவ்வொரு நம்ம பேடிங் கொடுப்போம். நம்ம ஸோ பேடிங் வந்து நம்ம வந்து 10 பிக்சல் கொடுக்குறோம். ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து டேபிள் ஸ்டைலை பார்ப்போம். டேபிள் வந்து எப்படி நம்ம ஸ்டைலிஷ் ஆக்குறது அந்த தான் பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்கிற ரோஸ் இந்த லைன் மட்டும் காமிக்கணும், கீழே இருக்கிற பார்டர் மட்டும் காமிக்கணும், மற்ற எல்லா பார்டருமே எரேஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஸோ இந்த தான் பார்டர் இது பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஸோ பார்டர் பாட்டம் வந்து 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு போடுறாங்க. ஸோ 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு போட்டால் இங்கே வந்து இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதே நம்ம வந்து ஹோவர் ஆக்குவோம். இப்போ ஒவ்வொரு இப்போ நம்ம வந்து ஹோவர்னால் இப்போ இந்த ரோவில் போனோம்னா இந்த ரோ வந்து ஒரு கலர் டிஸ்பிளே ஆகணும், அதே கலரில் இந்த ரோவில் டிஸ்பிளே ஆகணும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஹோவர் வந்து டிஆர் ஹோவர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ ப்ளூ கொடுத்த இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே இது இப்போ நான் வந்து ஒரு ஈவன் ரோஸ் வந்து ஒரு கலர் டிஸ்பிளே ஆகும், அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ டிஆர் டாட் nth சைல்டு வந்து ஈவன். ஸோ ஈவன் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து வயலட் கொடுக்குறேன் நான், ப்ளூ வயலட் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அதே இது ஆடு கொடுத்தோன்னா ஆடு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம டேபிள் எப்படி ரெஸ்பான்சிவ் ஆக்குன்னு பார்த்துடலாம். அது ரொம்ப ஈஸி ரெஸ்பான்சிவ் ஆக்குறது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸோ வந்து டிவ் டேக்கில் வந்து ஸ்டைலு போட்டு இல்லைன்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸ் வந்து ஆட்டோ. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போவோம். ஸோ இன்ஸ்பெக்டில் போய் உங்களுக்கு எப்படி இருந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இதுக்கு பிறகு வந்து டேபிள் ரெஸ்பான்சிவ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒல்லியாக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன் டேபிள். ஸோ இது பார்த்தா டேபிள் ரெஸ்பான்சிவ். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ HTML ஸ்கெலிடன் இருக்குது. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் H1 வந்து I am from Madurai. ஸோ இப்போ நான் ஸ்டைலில் வந்து இது பண்ணுறேன். நான் ஸ்டைல் டாக்குபோர்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து .h1ல் கொடுக்குறேன். H1 வந்து என்ன ஆகும்னா இப்போ நான் அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே நன்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே நன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எரேசர் இருந்தது எரேஸ் ஆகிட்டு இந்த ரெண்டு வந்து இங்கே சாரி இது வந்து எப்படி ஆகும்னா இந்த இது எரேஸ் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து எரேஸ் ஆகிட்டு இது வந்து மேலே வந்துடும், இது வந்து இங்கே வந்துடும். நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன், உங்களுக்கு அவுட்புட் மட்டும் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இது எரேஸ் ஆச்சுன்னா இந்த இது வந்து மேலே வந்துடும், அது வந்து தேர்ட் ஒன்று இருக்குது செகண்ட் ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் எரேஸ் ஆச்சுன்னா செகண்ட் இருக்குது ஃபஸ்ட் ஒன் வந்துடும், செகண்ட் இருக்கிறது தேர்டில் இருக்கிறது செகண்ட் வந்துடும். இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். காமிக்கிறேன் இப்போ எப்படி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த இது இந்த ரெண்டுமே இந்த மேலே வந்துருச்சு. இப்போ நான் இந்த வந்து விசிபிலிட்டி வந்து ஹிடன் கொடுக்குறேன். ஸோ ஹிடன் கொடுத்தா இந்த இது நம்ம பார்வையிலேருந்து மறையும் தவிர நம்ம எரேஸ் ஆகாது இந்த இது. ஸோ இப்போ நான் வந்து H2 ஸோ வந்து விசிபிலிட்டி வந்து ஹிடன். ஸோ இது வந்து ஒன்றுமே ஆகலை, இது மட்டும்தான் வந்து காணாமல் போயிருக்கு நம்ம கண்ணிலேருந்து. பட் இது இருக்குது பாருங்கள், இந்த இது இருக்குது.
ஓகே இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே பிளாக்னு அப்படின்னு இருக்கும் பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ இப்போ நான் வந்து யூஎல் ஒரு லிஸ்ட்டு போடுறேன் நான். ஸோ எல்ஐ வந்து 1, எல்ஐ வந்து 2, ஸோ எல்ஐ வந்து 3, ஓகே. உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பிளாக் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இது வந்து பிளாக் மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து H3ன்னு போடுறேன். டிஸ்பிளே வந்து பிளாக். ஸோ இப்போ பார்த்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் அதே இது இங்கே ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. கிளாஸ் ஸோ இது வந்து ஒரே மாதிரி தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த வெர்டிக்கல் இருக்கிறது ஹரிசாண்டலில் இப்போ வெர்டிக்கல் இருக்கிறது வந்து ஹரிசாண்டலுக்கு கொண்டு வர போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸோ .h4ல் வந்து டிஸ்பிளே வந்து இன்லைன் அந்த இதை எடுத்துருவோம். ஸோ கிளாஸ் வந்து H4. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது நினைக்கிறேன். டிஸ்பிளேக்கும் டிஸ்பிளே பிளாக்குக்கும் டிஸ்பிளே இன்லைனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் பிபிடி அப்புறம் வந்து இதில் கோடிங் வந்து நான் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.